ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சுடருக்கும் விஜய்க்கும் நடக்க போகிற கல்யாணத்தில் வெண்பா வந்து எல்லாத்தையும் சொதப்பிடுவா அப்படின்றதுக்காக சுடர் வந்து வெண்பாவை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டுடுறா. இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபோட்டோ ஷூட் சுடருக்கும் விஜய்க்கும் நடந்துக்கிட்டே இருக்கும்போதே வந்து வெண்பா வந்து இல்லை மல்லியம்மாவும் டாடாவும் வந்து ஃபோட்டோ எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடம் பிடிக்கிறாங்க. எவ்வளோ வந்து எல்லாருமே வந்து அதெல்லாம் பிடிக்கக்கூடாதும்மா. இது வந்து டாடாவுக்கும், ரேணுகா அம்மாவுக்கும் உள்ள ஃபங்ஷன். அதனால அவங்க தான் பிடிக்கணும் அப்படின்ற மாரி நெறையா சொல்றாங்க. இருந்தாலுமே வந்துட்டு வெண்பா வந்து கேட்கல. இல்ல என் மல்லியம்மா வந்து புடிச்சு தான் ஆகணும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறையா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா, யார் சொல்லியுமே மல்லி சொல்லி, விஜய் சொல்லி யாருமே கேட்கவே இல்ல. எப்போதுமே வந்து வெண்பா பாப்பா சமத்து தான். ஆனா, சில டைம் இந்த மாரி அடம் பிடிக்கும்போது அது அதிகமாகி ஃபிக்ஸா மாறிடும் அப்படின்றதுக்காக விஜய் வந்து இல்ல இல்ல வெண்பா வந்து அழுவுனா ஃபிக்ஸ் வந்துரும். சரி ஃபோட்டோ தானே அதுக்கு என்ன? நான் மல்லி கூட எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாரி சொன்னதுமே எல்லாருக்குமே செம காண்டாயிடுது. ராஜி, அப்புறம் சுடர், நிஷா எல்லாருக்குமே வந்து பயங்கர காண்டாயிடுது. என்னடா இது கல்யாணம் நடக்கிறது ஒருத்தவங்களுக்கு, இங்க என்னடா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கடுப்பாயிடுறாங்க. அப்பதான் வந்துட்டு இவங்க 3 பேரும் திட்டம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஷா, சுடர், அப்புறம் ராஜு 3 பேரும். க்கும் வந்து பயம் வர ஆரம்பிக்குது. கண்டிப்பா வந்து உனக்கு கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்ல. அப்படின்ற மாரி சொல்லவுமே, "ஏன் சொல்றா ராஜி அந்த மாரி?" அப்படின்ற மாரி சுடர் கேட்கவுமே, "இல்ல வெண்பா இதுக்கே இப்படி சொல்லும்போது, கண்டிப்பா உன் கல்யாணத்துல பிரச்சனை பண்ண தான் போறா. அப்ப வந்து எல்லாமே வந்து சொதப்ப தான் போகுது." அப்படின்ற மாரி சொன்னதுமே, உடனே வந்து சுடருக்கும் ரொம்பவே பயம் வருது. என்னடா இது? நானே கஷ்டப்பட்டு பிளான் போட்டு அப்படி இப்படின்னு இப்பதான் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறேன். இந்த குட்டி பிசாசு கண்டிப்பா வந்து கல்யாணத்த நிறுத்திடுவாளோ? சும்மா இமேஜினேஷன் பண்ணி பார்க்குறா சுடர். தப்பி தவறி ஃபிக்ஸ் வர்ற மாரி. தப்பி தவறி கல்யாணம் பண்ணும்போது ஃபிக்ஸுக்குன்னு வந்துருச்சுன்னா, விஜய் என் கழுத்துல தாலி கட்டாம போய் அவ கழுத்துலல தாலி கட்டிடுவா. அப்புறம் என்னோட பிளான் மொத்தமும் வந்து சொதப்பிடுமே. என்னடா பண்றது? அப்படின்னு சொல்லிட்டுமே ஒண்ணுமே புரியாம இந்த சுடர் வந்து யோசிச்சுட்டே இருக்கா. அப்பதான் வந்து ஒரு விஷயம் வந்து நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடர் ரொம்பவே வந்துட்டு கோவத்தோட எனக்கு என்ன ஆனாலும் யார கொன்னாச்சும் பரவால்ல. எப்படியாச்சும் வந்து நான் விஜய வந்து அடைஞ்சே ஆகணும். விஜய கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக, இப்ப நம்ப வெண்பா குட்டிய கொலை பண்றதுக்கு தயாராயிட்டா சுடர். இன்னும் ஒரு தடவைக்கு 4 தடவ யோசிச்சு பார்க்குறா. 5வது தடவையா வந்து ரகுக்கு ஃபோன் போட்டு ரகு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் ரகு அப்படின்ற மாரி சொல்லும்போது, "சொல்லு சுடர் என்ன முடிவு எடுத்திருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாரி ஃபோட்டோ ஷூட் நடந்தது. அப்பவே வந்து அந்த வெண்பா வந்து ரொம்பவே அடம்புடிச்சா. அதுவே வந்து ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. இப்போ வந்து இவ கல்யாணத்தப்ப வந்துட்டு அடம்புடிச்சா, கண்டிப்பா விஜய் வந்துட்டு என் கழுத்துல தாலி கட்ட மாட்டான். போயிட்டு மல்லி கழுத்துல தாலி கட்டிடும். அப்புறம் மொத்தமா சொதப்பிடுமே ரகு. என்ன ரகு பண்றது? அப்படின்ற மாரி கேட்க, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு சுடர்? அவ்வளோதான் அவள போட்டுரு அப்படின்ற மாரி சிம்பிளா சொல்லிடுவாங்க. இதுக்கு தான் ரகு நீ வேணும்னு சொன்னது. இதே முடிவ தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். அவ உயிரோட இருந்தா கண்டிப்பா வந்துட்டு அந்த குட்டி பிசாசு என்னோட பிளான் எல்லாத்தையும் கெடுத்துருவா. நான் அவள கொலை தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது, ரகு சொல்றாங்க, "நீ கொலை பண்ணு தாராளமா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனால் அதுக்கேத்த மாரி நீ பண்ணணும். யாருக்கும் எந்த டவுட்டுமே வராத மாரி நீ பண்ணா மட்டும் தான் வந்து உன்னால இதுலருந்து தப்பிக்க முடியும். இல்லன்னா உன்னால என்னைக்குமே எந்த சூழ்நிலையிலுமே இதுலருந்து தப்பிக்கவே முடியாது." அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. என்னென்னமோ சொல்றியே அப்படின்ற மாரி கேட்க, நான் என்னென்னமோ சொல்லல. நான் கரெக்ட்டா தான் சொல்லிட்டுருக்கேன். நீ இத பண்ணா மட்டும் தான் முடியும் அப்படின்ற மாரி ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லிர்றாங்க. நான் பண்ணிடுறேன் ரகு. நீ கவலைப்படாத அப்படின்ற மாரி ரொம்ப வந்து நம்பிக்கை குடுக்குறாங்க. சுடர் டிலே பண்ணாத. இப்ப வந்து கல்யாணத்த முடிச்சிரு அப்படின்ற மாரி சொல்லவுமே, சரி நான் முடிச்சிடுறேன். நீ ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்காங்க. சுடருக்கு ரொம்ப வந்து ஹாப்பியா இருக்கு. ஏன்னா எப்பாடா! இவளோட ஒருத்தியோட தொல்லை வந்து முடிய போகுது. இதுக்கு மேல வந்து எல்லாமே வந்து நல்லபடியா தான் நடக்கும். அவள கொன்னுட்டு நான் அடுத்தடுத்து என்ன பண்றேன்னு பாரு அப்படின்ற மாரி சொல்றா. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதனாலவே வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். மல்லி வந்து மல்லிக்கு ஏதோ தப்பு நடக்க போற மாரி மட்டும் மனசுக்குள்ள தோணிடுது. உடனே நம்ம மல்லி என்ன முடிவுக்கு வராங்கன்னா, இதை இப்படியே விட்டு வைக்கக்கூடாதே. ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் முடிவுக்கு வர்றாங்க. ஆனா அப்பதான் விஜய்க்கு ஒரு விஷயம் புரிய வருது.
சுடர் ஏதோ பண்ண போறா. அதனால தான் வந்து எப்போதுமே இல்லாம அதிசயமா, அதாவது ரேணுகா ஏதோ பண்ண போறா. எப்போதும் இல்லாம அதிசயமா வந்துட்டு இன்னைக்கு வெண்பாவ கூட்டு போறா அப்படின்ற மாரி அவருக்கு தோண ஆரம்பிக்குது. உடனே வந்துட்டு விஜய் வந்து பின்னாடியே போனா, இந்த ரேணுகா சுடர் வந்து கூடவே கூட்டு போறா. வா வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனா தான் தெரியுது, கத்திய எடுக்கிறா. கத்திய எடுத்து சுடருக்கு பின்னாடியே வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கா. அது எல்லாத்தையுமே பார்த்ததுமே என்ன பண்றது போறதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. ரொம்ப வந்து குழம்பி போயிடுறாங்க. அப்பதான் நம்ம விஜய் வந்து சொல்றாங்க, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு கிட்ட வெண்பாவை குத்த போற சமயத்துல என்ன பண்ணிட்டு இருக்க சு ரேணுகா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை ஃப்ரூட்ஸ் கட் பண்ண கத்தி, ஃப்ரூட்ஸ் கட் பண்ண கத்தி எடுத்த மாதிரியே தெரியலையே, உண்மையை சொல்லு, உன் உண்மையை சொன்னா நான் உன்னை விட்டுடுவேன், இல்லைன்னா வந்து உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப வந்து குழம்பையும் போயிடுறாங்க. ஆகா, ஏதோ நடக்க போகுது அப்படின்ற மாதிரி மட்டும் நல்லாவே வந்து தெரிஞ்சிடுது. அப்பதான் வந்து சுடர் வந்து ஒரு முடிவுக்கு வர்றா. ஆகா, விஜய் கிட்ட கையும் களவுமா மாட்டிக்கிட்டோம். இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம மாட்டாம இருக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று பண்ணியே தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்கா முடிவுக்கு வர்றாங்க. உடனே வெண்பாவுக்கு வந்துட்டு என்ன பண்றது பொருனே தெரில. டாடா இங்க என்ன பண்றீங்க டாடா, இப்போ நீ வந்து இதுக்கு மேல மல்லியம்மாவை தவிர வேற யாரையுமே நம்பாத போவாத அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டு போறாங்க. விஜய்க்கு டவுட் வந்துருச்சு, இது கண்டிப்பா வந்து ரேணுகாவா இருக்க வாய்ப்பே கிடையாது, இது முழுக்க முழுக்க மல்லி சொன்ன மாதிரி சுடராதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது, இன்னும் எவ்வளோ பிரச்சனைகள் வரப்போகுது, என்ன மாதிரிலாம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே வைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மல்லி வந்து அப்பவே விஜய் போய் மல்லிக்கிட்ட ஒரு மாதிரியா போய் உட்காந்துடுறாரு. என்னாச்சுங்க, எப்போதும் நீங்க இப்படி உட்கார மாட்டீங்களா, என்னாச்சுன்னு கேட்கும்போது, என்னத்த சொல்றது மல்லி, எல்லாமே போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்.